திருப்பலி முன்னுரை. அற்புதமான திருவிழா அன்னையின் திருவிழா. அன்னைக்கு பிறந்தநாள் விழா. அன்னையின் நாமம் கொண்டாட நல் உள்ளங்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். பெண் சிசுகளை பாதுகாப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு விழாவை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பு காலத்தின் கட்டாயம். பெண்ணை பெற்றதால் பெண்ணை வெறுக்கும் சமுதாயம் அந்த பெண்ணாலேதான் தாங்கள் பிறப்பெடுத்தோம் என்பதனை வெகு திறமையாக மறந்துவிடுகின்ற இந்த மனிதத்தை என்னவென்று சொல்வது? கருவறையை கல்லறையாக்கிவிட்டு கருகலைப்பு செய்துவிட்டு வாழ வரும் சிசுவின் உரிமையை பறித்து கொண்டு வயிற்றின் கனியை கொடையாக தரும் இறை பரிசை உதாசீனப்படுத்திவிட்டு அன்னையே, தாயே, அம்மா, ஆரோக்கிய தாயே, அடைக்கலம் தாரும் அம்மா என்று அழைப்பதினால் யாரை ஏமாற்ற பார்க்கின்றோம்? ஆணோ பெண்ணோ பாகுபாடு வேறுபாடு இன்றி இறைவன் தரும் பரிசை ஏற்று வாழ வரும் சிசுவின் உரிமையை பேணி பெண் சிசுக்கள் வாழ வழி காணுவோம். அதுவே ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு உகந்தது. அந்த ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு எல்லோருக்கும் மீட்பு தர உதவியது போல நம்முடைய பிறப்பின் வழி இறைவன் விரும்பும் திருவுளம் அறிந்து செயலாற்ற முன்வரும் பிறப்பை அர்த்தமுள்ளதாக்குவோம். அப்பொழுது நாம் கொண்டாட்டங்கள் நிறைந்த மகிழ்வு தரும். நம்முடைய யாத்திரை, நம்முடைய நேர்ச்சைகள், நாம் செலுத்தும் காணிக்கைகள் மிகுந்த பலன் தரும். ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் நினைவில் மகிழுங்களே, இயேசுவின் நினைவில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே 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 வாருங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே. உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். உள்ளங்கள் மகிழும், உறவுகள் மலரும், இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார், ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார், இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார், இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர, இறையாட்சி மலர, இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே பாடுங்களே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திரு அவையானது நம்முடைய அன்பு தாய் ஆரோக்கிய அன்னையினுடைய பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றது. அன்னை மரியாள் விண்ணக மண்ணக தாயாக, நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக, நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், இடர்பாடுகள், வேதனைகள், நெருக்கடிகள் வருகிற பொழுது நம் ஒவ்வொருவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றாள். இந்த நாளிலே நம்மோருடைய வாழ்வின் வழிகாட்டும் விண்மீனாக அன்னை மரியாள் திகழ்கிறாள். நம் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் முன்மாதிரி நம்முடைய தாய் அன்னை மரியாள் என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இனி அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அன்னையினுடைய இந்த பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே நம்முடைய குடும்பங்களை தாயினுடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிப்போம். அகில உலகமெங்கும் இன்றைய நாளை அன்னையுடைய இந்த பிறப்பு விழாவாக கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே நாம் அன்னையை போற்றுவோம், புகழ்வோம், நன்றி செலுத்துவோம். ஆரோக்கிய மாதாவே என்ற இந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது நம்முடைய அன்பு தாய் நம் ஒவ்வொருவருக்காக, நம் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையிலே இந்த பாடலை பாடி அன்னைக்கு நாம் புகழாரம் சுட்டுவோம். அன்னையினுடைய பரிந்துரைக்காக இந்த நேரத்திலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். இந்த திருப்பலிலே நாம் தகுதியாளர்களை பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே வானக தூதரோடு சேர்ந்து இந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஆர்ப்பரித்து பக்தியோடு மகிழ்ச்சியோடு அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சியிலே நாம் உற்சாகத்தோடு வானகத்தை பாடி இந்த நாளை நாம் கொண்டாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்திரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உமடியார்களாகிய எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து
நாங்கள் அமைதியில் வளரச் செய்திருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே, போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. ஒதுக்கியே என்னை உறவாய் கொண்டார், விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்கு அளித்தார். தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே, தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே, தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. பணிபவர் என்றும் இரக்கம் பெறுவார்.
பெறுவார். ஆணவம் கொண்டோர் யாவரும் அழிவுறுவார். அவரை பணிபவர் என்றும் இரக்கம் பெறுவார். ஆணவம் கொண்டோர் யாவரும் அழிவுறுவார். செல்வர்கள் எல்லாம் வறுமையில் வாட செய்தார். செல்வர்கள் எல்லாம் வறுமையில் வாட செய்தார். பசித்தோரை நிறைவாக்கி வாழ செய்தார். பசித்தோரை நிறைவாக்கி வாழ செய்தார். போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. இரண்டாம் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 19 மற்றும் 12, 1 முதல் 6 மேலும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலைநிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் வரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ, மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம்,
மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம். நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம். நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 முதல் 16 மற்றும் 18 முதல் 23 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கு தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரோட்சும் சிராகும். பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் இராகுவுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாபீத் அரசர். தாபீதுக்கு உரியாவின் மனைவிடம் பிறந்த மகன் சாலமுன், சாலமுனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் இசேக்கியா, இசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசையின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா. யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவுக்கும் அவர் சகோதரர்களுக்கும் இவள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் சேதிலேல், சேதியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கீம், ஆக்கீமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவுடன் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கமிட திட்டமிட்டிருந்தார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூது அவருக்கு கனவிலே தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். எனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். எனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, தூய ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே,
கடந்த 10 நாட்களாக ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட மிக சிறப்பாக நவநாள் சொல்லி உருக்கமாக நம்முடைய தேவைகளை எல்லாம் அன்னையுடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து இன்று அன்னையினுடைய பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளி சிறுவர்கள் துள்ளி குதித்து கொண்டு பள்ளிக்கு செல்ல காலை அந்த அசம்பிளிக்கு முன்பாக எல்லா மாணவர்களும் அந்த விளையாட்டு மைதானத்திலே விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு சிறுவன் மட்டும் வருத்தத்தோடு துயரத்தோடு அந்த விளையாட்டு மைதானத்தினுடைய ஒரு ஓரத்திலே அமர்ந்து சோகத்தோடு அமர்ந்திருந்தான். அந்த பள்ளியுடைய தாளாளர் அனைத்து மாணவர்களும் எவ்வாறு விளையாடுகிறார்கள் என்று பார்த்து கொண்டு வருகிற பொழுது இந்த மாணவனை பார்த்து, ஏன் சோகத்தோடு இங்கே அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த மாணவன் சொன்னான், நான் ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் எல்லாருக்குமே இங்கே விளையாடக்கூடிய அத்தனை பேருக்குமே அம்மா இருக்கிறார்கள், எனக்கோ அம்மா இல்லை, நானோ தாய் இல்லாத பிள்ளை. எல்லாருமே என்னை அனாதை அனாதை என்று சொல்லி வேடிக்கையாக ஒவ்வொரு நாளும் கேலி செய்கிறார்கள். என்ன செய்வது தெரியவில்லை என்று சொன்ன பொழுது அந்த பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்கள் அந்த மாணவனை அந்த பள்ளியினுடைய வளாகத்தில் இருந்த ஆலயத்துக்குள் அழைத்து சென்று அங்கே இதுபோல் இருந்த அந்த அன்னையினுடைய திருச்சிறுபத்தின் முன்பாக சென்று முழந்தாள் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அம்மா, நானும் தாயில்லாத பிள்ளை, இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சிறுவனும் கூட தாயில்லாத பிள்ளை, நீங்கள் தான் எனக்கும் இந்த சிறுவனுக்கும் அம்மாவாக இருக்க வேண்டும் அம்மா என்று சொல்லி கண்ணீரோடு அழுது ஜெபிக்கின்றார், கட்டி தழுவிக் கொள்கிறார். அந்த நாள் கடந்து சென்றது. அடுத்த நாள் முதல் அந்த சிறுவன் பள்ளிக்குள் வந்தவுடனே அந்த தாயை சந்திக்க அவன் தவறவே இல்லை. அவன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உற்சாகத்தோடு அந்த பள்ளி வளாகத்திலே சுற்றி திரிந்தான். அன்புக்குள்ளே நாம் அன்னை மரியாவை அம்மா என்று அன்புடனும் பாசத்துடன் அழைக்கும் நாம் உண்மையிலே அந்த அம்மாவுக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாக இருக்க இந்த நாள் நமக்கு அழைப்படுகிறது. தாயை போல பிள்ளை என்பார்களே, நாமும் அந்த தாயை போல இருக்க வேண்டும் என்பதுதான் அன்னை நம்மிடமிருந்து அவருடைய பிறப்பு விழா நாளிலே நம்ம ஒவ்வொருடமிருந்து எதிர்பார்க்கிறார். அன்னையின் வாழ்வு நம்முடைய வழி. அன்னை நம்முடைய வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டும் விண்மீன். அன்னையுடைய வாழ்வு நமக்கு ஒரு முன்மாதிரி. அன்னை மரிக்கு ஏற்ற அன்பு பிள்ளைகளாக நாம் எப்படியெல்லாம் வாழ முடியும், எவ்வாறு அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழிகாட்டு விண்மீனாக இருக்கிறாள் என்பதை சிந்தித்து தியானித்து நாம் அன்னை மரியாளுடைய அந்த வாழ்வை நாம் வாழ முயற்சி செய்வோம். முதலாவதாக அன்னை மரியாள் இறை வார்த்தைக்கு பணிந்து நடக்கின்றாள். அன்னை மரியா பிறந்ததிலிருந்து அந்த புண்ணிய பெற்றோரின் வழிகாட்டுதல் இறை வார்த்தைக்கு பணிந்து வாழ்ந்தார். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே, இறை வார்த்தையே என் வாழ்வுக்கு வழிகாட்டி என்ற உண்மையை நன்கு புரிந்து உணர்ந்தவராய் இறை வார்த்தைக்கு பணிந்து வாழ்வதிலே ஆர்வமும் அக்கறையும் காட்டுகிறார். இறை திட்டத்தை கடவுளுடைய அந்த வானதூர் வழியாக வெளிப்படுத்திய பொழுது கடவுளின் வார்த்தைக்கு முற்றிலுமாக தன்னை கீழ்ப்படுத்தினார். ஏனெனில் மரியாவுக்கு தெரியும், இறை வார்த்தை மனித விருப்பத்தினால் உண்டானது அல்ல. ஆக அன்னை மரியாள் இந்த இறை வார்த்தைக்கு பணிந்து வாழ்ந்தார். வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என பேதுரு தன்னுடைய அந்த விசுவாச அறிக்கையிட்டு இந்த இறை வார்த்தைக்கு நாம் பணியும் போது வார்த்தையாம் இயேசுவை நம்முடைய வாழ்வின் மையமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக இறை வார்த்தையை உள்ளத்திலிருந்து தியானித்த மரியாள்.
மரியா இறை வார்த்தையை இறை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை உள்ளத்திலே பதித்து சிந்தித்து கொண்டிருந்தார். இறை ஞானம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. மனித அறிவினால் இறை திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் இறை திட்டத்தை புரிந்து தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய ஒரே வழி இறை வார்த்தையை உள்ளத்திலிருந்து தியானிப்புதான் என்ற உண்மையை மரியா நமக்கு எடுத்துரைக்கிறார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19:51 நாம் வாசிக்கின்றோம். மரியா நிகழ்ச்சிகளெல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இறை வார்த்தையை தியானிப்பதால் நம்மில் நிறைவேறும் 4 பலன்களை இந்த பவுலடியார் மிக அழகாக விளக்குகிறார். மறைநூல் கற்பதற்கும் பலன்களை அந்த கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. மரியா அந்த இறை வார்த்தையை தியானித்ததால் தான் இறை திட்டத்தை கற்றுக்கொண்டார். இறைவனுடைய பார்வையிலே நேர்மையாக வாழ கற்றுக்கொண்டார். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை ஏற்று நாம் இறை வார்த்தையை அன்னை மரியாவை போல உள்ளத்திலிருந்து தியானிக்கிற பொழுது இறை திட்டத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கற்றுக்கொள்கிறோம். 3ஆவதாக இறை வார்த்தையின் வழி நடந்த மரியா. இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலிருந்து தியானித்த அன்னை மரியா அந்த இறை வார்த்தை வழி நடந்தார். சூசை இயேசுவுடன் திருக்குடும்பத்திலே மரியா வாழ்ந்த அந்த நஸ்ரே இந்த வாழ்வு, இறை வார்த்தையின்படி வாழ்ந்த வாழ்வு தான் இறை திட்டத்திலே தன் மகன் இயேசுவுடன் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இறைவழி நடந்தார். என்றால் மரியாவுக்கு நன்றாகவே தெரியும், கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய அந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. உயிருள்ள ஆற்றல் மிக்க இறை வார்த்தைகளுடைய வழி வாழ்ந்து காட்டியதால் நமக்கு தாயாக இருந்து நமக்கு இறை வழி காட்டுகிறார். அந்த இறை வார்த்தையின் வழி வாழ்பவர்தான் அன்னையுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க முடியும். அடுத்ததாக இறை விசுவாசமிக்க மரியா. அன்னை மரியாவுடைய வாழ்விலே உலகிலே இதுவரை நடந்தாத அதிசயத்தை, அதாவது கன்னிமரிடம் இயேசு பிறப்பார், கடவுளுடைய வார்த்தைகள் மூலமாக விசுவசித்து கடவுளால் இயலாது எதுவுமில்லை என்ற அந்த விசுவாச உணர்வுடன் இறை வாழ்வு வாழ்ந்தார். கண்டு விசுவசித்தார், காணாமல் விசுவசித்தார், புரிந்து விசுவசித்தார், புரியாத நிலையில் விசுவசித்தார், ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தை வாழ்ந்து காட்டினார். உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத விசுவாசம் செத்ததே என்ற அந்த இறை வார்த்தை, அந்த இறை திட்டத்தை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டினார். அன்னை மரியாள் விசுவாசத்தின் கண்ணாடி, நம்ம எல்லோருக்குமே ஒரு வழிகாட்டு விண்மீன். அவருக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளிலும் இறை திட்டத்தை விசுவாசத்துடன் நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். கிறிஸ்தவ வாழ்வு இறை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய வாழ்வு. நாம் இறைவனை விசுவசிக்கிறோம் என்று அந்த நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே நாம் மனப்பாடமாக சொல்வது மட்டுமல்ல, அதை வாழ்ந்து காட்டுவதுதான் அன்னை மரியாவை போல விசுவாச தாயாக விசுவாச பிள்ளைகளாக வாழ முடியும். அடுத்ததாக பிறர் அன்பிலே வாழ்ந்த மரியா. இறை அன்பால் நிரப்பப்பட்டவர்கள் பிறர் அன்பு செயலோடு அந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். இறை அன்பால் ஆட்கொள்ளப்பட்ட மரியா கர்ப்பவதியாக இருந்த எலிசபெத்தம்மாளுடன் 3 மாதம் தங்கியிருந்து உதவி செய்கின்றார். கானாவூர் திருமணத்திலே திருமண வீட்டார் குறையை குறிப்பால் அணிந்து தம் மகனுடன் பரிந்து பேசி உதவி செய்கிறார். கடவுள் அன்பை பிறருடன் பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்வை இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு என்பதை அந்த பிறர் அன்பிலே வாழ்ந்தார். அன்பே கடவுள், கடவுள் படைத்த ஒவ்வொரு இடத்திலும் கடவுள் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால் பிறருக்கு செய்யக்கூடிய அந்த பிறர் அன்பு செயல்களை நாம் செய்ய சிறந்த வழி நாம் பிறரை அன்பு செய்வதுதான். இறைவனை அன்பு செய்கிறோம் என்று உறுதிப்படுத்துவது பிறர் அன்பு செயல்கள் தான். அதனால்தான் அன்பின் சீடர் யோவான் தம் கண்முனே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். எனவே பிறரன்பு செயலக்கூடிய வாழ்வு இறைவனுக்கு பிடித்தமான வாழ்வு. அன்னை மரியாவை போல பிறனுடைய தேவையை குறிப்பால் அறிந்து நல்ல உள்ளத்தோடு நல்ல செயல்களை செயல்படுத்த அன்னை நமக்கு அழைப்பிடுகிறார். அடுத்ததாக துன்பத்திலே பங்கேற்று துணிவுடன் வாழ்ந்த மரியாள். துன்பங்கள் கடவுளின் சாபமின் நிலையை மாற்றி துன்பத்தின் வழியாகத்தான் பாடுகளின் பலனாகத்தான் விண்ணகத்தை அடைய முடியும் என்ற உண்மையை தன் மகன் இயேசுவுடன் அன்னை மரியா நமக்கு கற்றுத்தருகிறார். அன்னை மரியாள் இறைவனோடு என்றும் வாழ்ந்தார் எனினும் அவர் அனுபவிக்காத துன்பங்கள் இல்லை என்று சொல்லலாம். மன ஒப்பந்தமான அந்த சூசையுடன் கூடி வாழும் உண்மையை கருத்தரித்த பொழுது அனுபவித்த துன்பம், சூசையின் சந்தேகத்திற்கு ஆளான போது அனுபவித்த துன்பம், இயேசுவை பெற்றெடுக்க இடமின்றி மாட்டுத்தொழுவத்திலே பெற்றெடுத்த பொழுது அனுபவித்த துயரம், பாலன் இயேசுவை ஏறுதூக்கு பயந்து எகிப்துக்கு தூக்கி கொண்டு ஓடிய போது அவர் பட்ட துயரம், ஒரு உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சிமியோன் வாக்களித்த போது ஏற்பட்ட துன்பம், இயேசு காணாமல் போன போது 3 நாட்கள் தேடி அலைந்து அவர்
சந்தித்த துன்பம், அவ்வாறு அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட தவிப்பு, கலக்கம், இறுதியாக தம் ஒரே மகனை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்த போது அனுபவித்த சொல்ல முடியாத துயரம், இருந்த மகனை மடியிலே கிடத்தி அழுதபோது இயேசுவை அடக்கம் செய்ய அந்த சொந்த கல்லறை கூட இல்லையே என தனியாக தவித்த போது எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார். தன்னுடைய மகனுடைய சிலுவை பாடுகளில் முழுமையாக பங்கேற்றார். மரியா, ஆண்டவர் இயேசுவும் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், தன் சிலுவை சுமக்காமல் என் பின்னே வருபவர் என் சீடராக இருக்க முடியாது என வலியுறுத்தி சொல்லி சிலுவை வாழ் மூலமாக உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா இன்பத்தையும் நிலை வாழ்வை அனுபவிக்க முடியும் என்பதை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். அடுத்ததாக ஜெபத்திலே நிலைத்திருந்த மரியாள் தன்னுடைய கன்னிமையை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து அந்த அர்ப்பண வாழ்விலே இறுதி வரைக்கும் நிலைத்திருந்த அந்த வரத்தை, இறை உதவியை ஜெபத்தின் வழியாக இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொண்டிருந்தார். இந்த ஜெப வாழ்வுதான் அவர் இறை அருளிலே என்றும் நிலைத்திருக்க உதவி செய்தது. இறை திட்டத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ உதவியது. இதை நன்கு அனுபவித்த மரியாள் இயேசுவின் உயிர்ப்பு முன்னேற்றத்திற்கு பிறகு சீடர்களை ஒன்று சேர்த்து ஒரே மனதாய் ஜெபத்திலே ஈடுபட செய்த அந்த தூய ஆவியார் நிரப்பப்பட்ட மரியாள், அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் அனைவரும் இயேசுவின் தாய் மரியாவோடு இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டார்கள். மரியாவின் ஜெபத்தின் மூலமாக தான் இறை வல்லமையை, துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தியை, இறை திட்டத்தோடு ஒத்துழைக்கக்கூடிய பலத்தை பெற்றிருந்தார். அன்புக்கிறவர்களே, ஜெப வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்பதை தொடக்க திரு அவைக்கு கற்றுக் கொடுத்தார். ஜெபத்தின் மூலமாக இறை திட்டத்தை சாதிக்க முடியும் என்ற உண்மையை நிரூபித்து அதை நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்போது அன்னை மரியாள். அடுத்ததாக தாழ்ச்சியுடன் வாழ்ந்த மரியாள் நான் தாழ்நிலை நின்ற அடிமை என்று சொல்லிக்கொண்டு அதற்கேற்ப தாழ்ச்சியுடன் வாழ்ந்தார். அருள்மிக பெற்றவனே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்ற தூதனுடைய வாழ்த்துறை கேட்டு தாம் அந்த வாழ்த்துறைக்கு தகுதியற்றவர் என கலங்கியது அவருடைய தாழ்ச்சி குடிக்கிறது. தாம் ஆண்டவரின் தாய் என்ற ஆணவம், கர்வம் இல்லாதவர் மரியா. மனிதனை வாட்டி வதைப்பது ஆணவம், நான் என்ற அகந்தை. பொய்யனும் பொய்க்கு தந்தையுமான அழகை ஏவாளிடம் நீங்கள் விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டால் நீங்களும் கடவுளைப் போல ஆகிவிடுவீர்கள் என்ற பொழுது ஏவாளும் ஆதாமும் கடவுளைப் போல ஆக வேண்டும் என அகந்தையால் தூண்டப்பெற்று பாவம் செய்தார்கள். ஆணவத்தால் அழிவுற்ற மனிதரை மீட்க இறைவன் அதுக்கு எதிரான தாழ்ச்சியின் வழியை பின்பற்றினார். மனிதன் இறை தன்மைக்கு உயர ஆசைப்படுகிறான். இறைவனோ இறை தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு தம்மை தாழ்த்தினார். தம்மையை வெறுமையாக்கி உலக மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அன்னை மரியாவும் இயேசுவின் தாழ்ச்சியை பின்பற்றினார். அதனால்தான் இறைவன் மரியாவின் தாழ்ச்சியை கண்ணோக்கினார். நான் ஆண்டவரின் அடிமை என தம்மை தாழ்த்தியதால்தான் இறைவன் அவரை மீட்பரின் தாயாக உயர்த்தினார். நிறைவான வரங்கள் யாவும் கடவுளிடமிருந்தே வருகின்றன. ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டவில்லை என்றால் நம்முடைய உழைப்பு வீண். நம்முடைய உள்ளதை எல்லாம் நாம் இவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதால் நாம் இருமாப்பு அடையக்கூடாது. இந்த இறை வார்த்தைகள் நம்மை அன்னை மரியாவை பல தாழ்ச்சியுடன் வாழ நமக்கு அழைப்புள்ளது. எனவே அந்த தாழ்ச்சியிலிருந்து அந்த வாழ்வை அன்னை மரியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள நம்முடைய தாய் அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக ஏழ்மை எளிய வாழ்வு. ஆண்டவரின் தாய் மரியா சோக்கி மனமால் வாழ்ந்த எளிய குடும்பத்திலிருந்து கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். சூசை தச்சு தொழில் செய்து வந்தார். ஒரு எளிய தச்சுடைய மனைவியாக ஆடம்பரம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத எளிய வாழ்க்கையை மகிழ்வுடன் வாழ்ந்தார். திரு குடும்பத்திலே எல்லா வசதிகள் இல்லாவிட்டாலும் அன்பு அணைகடைந்து நிறைந்திருந்தது. பாசம் புரண்டோடியது, நேசம் தவழ்ந்தது. மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. மகிழ்ச்சி என்பது சேர்க்கும் பொருளிலே, பணத்திலே, அந்தஸ்திலே இல்லை என்பதற்கு நன்கு உணர்ந்த அந்த திரு குடும்பம் இறைவன் அவளுடன் இணைந்து வாழ்ந்தார் என்பதை உணர்ந்து எளிய குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி அனுபவித்தார்கள். அன்னை மரியா நமக்கு கற்றுத்தரக்கூடிய அருமையான பாடம் எளிய வாழ்க்கை. ஆடம்பரம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத எளிய வாழ்க்கை. நான் வாழ்கிற இந்த உலகத்தில் இந்த உலகமயமாதல், பொருளாதாரமயமாக்குதல் என்ற அந்த மாயையிலே சிக்கி தவிக்கக்கூடிய நமக்கு மரியாவின் எளிய வாழ்வு ஒரு சவால்தான். சேர்க்கும் பொருட்களிலே நமக்கு நிம்மதி கிடையாது. பணத்திலே புரளும் போது தூக்கம் வருவதில்லை. குடும்பத்திலே ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழும்போதுதான் அந்த உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெற முடியும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக இரு கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். முதலாவதாக, இந்த பொருள் எனக்கு இப்போது மிக மிக அவசியமா? இந்த பொருள் இல்லாமல் என்னால் சமாளித்து வாழ முடியுமா? முடியும் என்றால் அந்த பொருளை நாம் வாங்க தேவையில்லை. மிக மிக அவசியம் என்றால் மட்டுமே நாம் வாங்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே அவசியமில்லாத பொருட்களை
உபயோகமில்லாத பயன்படுத்தாத பொருட்களை அடுக்கி வைத்திருக்கிறோம். அவசியமான பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் நம்மை மகிழ்வுடன் வாழ வைக்கிறது. அன்னை மரியாள் எளிய வாழ்வுக்கு ஆதாரம். ஆண்டவருடைய கற்பானை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை, அவரே என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை. திருப்பாடல் 18:2 வாசிக்கிறோம். இறைவனை மட்டுமே நம்பி வாழ்வதுதான் மரியாவை போல எளிய வாழ்வு வாழ முடியும். உலகம்தான் சொர்க்கம் என்ற அந்த மாயிலே நம்முடைய அறிவுஜீவிகள் உலகப் பொருட்கள் மீது பேராசை உண்டாக்குகிறார்கள். ஆனால் இது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு தடைக்கல் தான். அதனால்தான் உலகை மீட்க இறைவன் நம்முன் வைக்கக்கூடிய 3 தாரக மந்திரம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. எதிலே தலையானது அன்பு. உண்மையான அன்பிலே தாழ்ச்சியின் கூடிய எளிய வாழ்வு இருக்கும். மனநிறைவு, மன மகிழ்ச்சி, ஆனந்தம் பொங்கும். அந்த வாழ்வும் நமக்கு வசப்படும். கடவுளுடைய அந்த இறை ஆசிரை இன்னும் அதிகமாக பெற்றுத்தரும். அன்னையினுடைய இப்படிப்பட்ட அற்புதமான அருமையான வாழ்வு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு முன்மாதிரி தான். அடுத்ததாக, விண்ணரசு இறையாட்சியால் மகிழ்ந்து வாழ அன்னை மரியாளுடைய வாழ்வு வழியாக நமக்கு உதவக்கூடிய ஒரு சில இறை வார்த்தைகள். உண்மை அன்பில் தாழ்ச்சியின் கூடிய எளிய வாழ்வு இருக்கும். மனநிறைவு, மன மகிழ்ச்சி, ஆனந்தம் பொங்கும். வாழும் நமக்கு வசப்படும். கடவுளுடைய இறை ஆசிரை இன்னும் அதிகமாக பெற்றுத்தரும். அன்னையினுடைய இப்படிப்பட்ட அற்புதமான அருமையான வாழ்வு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு முன்மாதிரி தான். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த புனிதமான இந்த நாளிலே, நல்ல நாளிலே, கடந்த 10 நாட்களாக நாம் சிந்தித்த பல சிந்தனைகளை நாம் ரத்தின சுருக்கமாக இந்த நாளிலே நம்முடைய மைய சிந்தனையாக அன்னை மரியாள் வாழ்ந்த அத்தனை குணநலமே நம்முடைய வாழ்வுக்கு அந்த குணநலனை கொண்டு முன்மாதிரியாக திகழ்கின்றார். நமக்கு ஒரு வழிகாட்டு விண்மீனாக இருக்கிறார் என்பதை நாம் இன்றைய நாளிலே நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். எனவே அன்னை மரியாளுடைய வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்மாதிரி என்பதை உணர்ந்து, அன்னை மரியாள் நம்முடைய வாழ்விலே கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் என்ன வந்தாலும் நம்ம எல்லோருக்குமே ஒரு வழிகாட்டு விண்மீனாக இருக்கிறார். எனவே அன்னையை நாம் பற்றி கொண்டு, அன்னையினுடைய அந்த வாழ்வை நமதாக்கி கொண்டு அன்னையினுடைய வழியிலே நாம் பயணிப்போம். தொடர்ந்து அன்னை வழியாக இறைவன் நமக்கு பல ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய அன்னை வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய ஜெபங்கள், மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம். அன்னையுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அகில உலக திரு அவைக்காக, நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக இனி நாளிலே திருப்பலி கருத்து கொடுத்து ஜெபிக்கிற இந்த நவ நாட்களிலே எத்தனையோ குடும்பங்கள் திருப்பலி கருத்து கொடுத்து ஜெபித்திருக்கிறார்கள். எல்லா குடும்பங்களையும் அன்னை வழியாக ஆண்டவருடைய பாதத்தை ஒப்புக்கொடு சிறப்பாக ஜெபிப்போம். அன்னையின் மைந்தனே இறைவா, திரு அவை முன்னெடுக்கும் எல்லா நல்ல காரியங்களிலும் அன்னையின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் சொல்வது போல, நீர் விரும்புவது போல செயலாற்ற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் மைந்தனே இறைவா, அர்ப்பண அன்பர்கள் அதன் அர்த்தத்தின் முழுமையை உணர்ந்து முழு மனித குல மீட்புக்காக அர்ப்பணித்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் மைந்தனே இறைவா, குடும்பத்தின் திருமணத்தின் மாண்பினை காத்து எல்லா வியாகுலங்களிலும் பிரமாணிக்கம் தவறாது பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் மைந்தனே இறைவா, பெண்மையை போற்றி மதித்து பெண் சிசுக்களும் சமூகத்தில் வாழ உரிமை பெற்றவர்களே என்பதனை உணர்ந்து கரு அழிப்பு, கலைப்பு செய்யாது நீர் தரும் பரிசினை போற்றி காத்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் மைந்தனே இறைவா, பிறப்பு கொடை, பரிசு, செல்வம் என்பதனை உணர்ந்து பிறப்பின் அர்த்தம் நிலைநாட்டப்பட உமது திருவுளம் அறிந்து நடந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியால் திருமுழுக்கு அளிக்கும் என் தெய்வமே, எம் பங்கு தந்தையை உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய உடல் நலமும் ஆன்ம நலமும் உமது நிறைவான ஆசிரையும் அளித்தருளும். மேலும் எம் பங்கு வளர்ச்சிக்காகவும் அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதியும். மேலும் சமூக வலைத்தளம் மூலம் அவர் செய்து கொண்டிருக்கும் நற்செய்தி பணியை ஆசிர்வதியும். அவருக்கு உதவியாக இருக்கும் என் பங்கு டிஜிட்டல் குழுவினர் அனைவருக்கும் உமது ஆசீர் அளித்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மோருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள் என்று திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். அன்னையுடைய பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிற இந்த நாளிலே அன்னை மரியாள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை, நம்முடைய குடும்ப வாழ்வை, நம்முடைய பங்கை, நம்முடைய நாட்டை, இந்த உலகத்தை வழிகாட்டுகிற, வழி நடத்துகிற ஒரு வழிகாட்டும் விண்மீன், நம் எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணம், ஒரு முன் மாதிரி என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த நாளிலே அன்னை வழியாக நம்முடைய குடும்பங்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்வோம். அன்னையுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருவோம். அன்னை வழியாக இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆஸ்வதிக்கட்டும். குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலே கடந்த 6 மாதங்களாக நம்முடைய இல்லங்களில் நாம் முடங்கி போய் கிடந்தாலும் கூட திருப்பலிலே பங்கேற்பதற்கான அந்த வாய்ப்பை நாம் பெறாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்க இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்வோம். இந்த நாளிலே குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ குடும்பங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனபாரத்தோடு பயணிக்கிற இந்த வேளையிலே அடுத்த வருடம் இதே நாள் அன்னையுடைய இந்த பிறப்பு விழாவை கொண்டாடுகிற நாளிலே தங்களுடைய உள்ளம் மகிழக்கூடிய, கொஞ்சி பேசக்கூடிய நல்ல ஒரு மழலை செல்வத்தை இறைவன் தர சிறப்பாக வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய எங்கள் அன்பு தெய்வமே, அன்னையுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு சிறப்பிக்கிற இந்த நாளிலே கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தீரே. குறிப்பாக இந்த பெருந்தொற்று நாட்களிலும் கூட இந்த நவ நாட்களை ஒவ்வொரு நாளும் இந்த இணையதளம் மூலமாக பங்கேற்று ஜெபிக்க கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இது ஒரு நாளிலே எங்களை போல எத்தனை பேர் இந்த இணையதளம் மூலமாக பல்வேறு இடங்களிலிருந்து, உலகத்தின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தள்ளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். வந்து வருகின்றேன் என்று உமக்கே தருகின்றேன். வந்து வருகின்றேன் என்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். வந்து வருகின்றேன். கோதுமை மணியாய் மடிந்திட, உடைந்து அப்பமாய் மாறிட, திராட்சை கனியாய் விளைந்திட, விழுந்து ரசமாய் மாறிட, பிறர் வாழ என்னை
உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. பூவந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன். பூவந்து வருகின்றேன். உரிமை இழந்து தவிப்போரின் உணர்வில் தினமும் கலந்திட, உடைமை உறவை இழந்தோர்க்கு உதவும் கரமாய் மாறிட, என்னையே இன்று உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. என்னையே இன்று உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. பூவந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன். பூவந்து வருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பள்ளி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதனான மும்முறை திருமகன்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதன்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கு முக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையுடைய பிறப்பு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி மாட்சி விடுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவில் இருந்தால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் திருநிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை சொன்னாங்க கழித்து ஒரே குரலாய்
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையில் நீக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்திய அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான பலியை நன்றி செலுத்தி முக்குப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி எழமை மன்றாடுகின்றோம்.
இப்பலியினால் என் உள்ளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை முக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தீர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியா மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்கள் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மூடு புறவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன்னிருக்கிற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கனிவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தவளாய் வாழ்ந்து இந்த உலக விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு உடைய ஆட்சியில் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சாத்தானுடைய பிடிநிலைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், இயற்கையின் தாக்குதல்கள் இவை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன்
எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அமை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஈசா ஆண்டவர் தருகிற அமைதியும் நம்முடைய தாய் அன்னை மரியாவுடைய பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. தன்னிகரில்லா தலைவனின் அன்பு, மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. எல்லாம் இறையன்பே, எதிலும் இறையன்பே. வாழ்வாக வழியாக மொழியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. பாலைநில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பாலைநில பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு. பகலிலும் இரவிலுமே குறையின்றி காத்த அன்பு.
பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு, குறையின்றி காத்த அன்பு, எல்லாம் இறை அன்பே, எதிலும் இறை அன்பே, எல்லாம் இறை அன்பே, எதிலும் இறை அன்பே. வாழ்வாக வழியாக மொழியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. திருவிருந்திற்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் அது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். அன்புக்குள்ளே அன்னையினுடைய பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய அன்பு தாய் ஆரோக்கிய அன்னை நம்மளோருக்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வையும் நம்முடைய ஜெபங்களை தன் மகனிடம் நமக்காக பரிந்துரைத்து நிறைவு செய்ய உங்களுக்காக ஜெபிக்கிறேன். காட் bless யூ ஆல். அனைவரும் எழுதி நிற்போம். ஆண்டவருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். இதோ கன்னி ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவர் தமக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமணவால் ஊட்டம் பெற்ற உமது திரு அவை அக்கள் நீப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்குக்காகவும் மீட்பின்படியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவின் பிறப்பில் அத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் பிறப்பை கொண்டாடும் இந்த நாளில் மனிதனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுள்ளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைபற்றதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி. தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வார். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வார். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உமக்களித்தார். தேவன் வியந்தார் மகிழ்ந்தார் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வார். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மநலங்களுக்காகவும் சமூக வலைத்தளம் மூலம் திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.